மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் ரோஸ்ட். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். இப்போது மசால் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கறி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கத்திரிக்காயை ரவுண்டாக கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணியிருக்கேன். மசாலாவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கத்திரிக்காயை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக ஆட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரியே பரட்டி எடுத்துக்கலாம். கோட் பண்ணியிருக்க மசாலாவை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வச்சா போதும். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் பொரிக்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். ஆயிலை நல்லா இப்படி சுற்றிலும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கத்திரிக்காயை திருப்பி விட்டுட்டு அகெயின் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் அவ்வளோக்கா இழுக்காது. அதே மாதிரியே கத்திரிக்காயும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி என் ஹஸ்பண்ட் தான் குக் பண்ணார். பார்க்கவே செம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் தரமாக இருக்கும். இப்போது ரோஸ்ட் பண்ண கத்திரிக்காயை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் இந்த கத்திரிக்காய் ரோஸ்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.